ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மைஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் கூர்க் ஸ்டைல் கடம்புட்டு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கூர்க் ஸ்டைல் கடம்புட்டு அது செய்கிறதுக்காக இன்றைக்கி 2 டம்ளர் ரேஷன் அரிசி நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கூர்க்கில் வந்து அவங்க என்ன மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா அரிசி ரவை வாங்கி இது கடம்புட்டு செய்கிறாங்க. நம்ம ரேஷன் அரிசியிலே நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி மிக்சர் ஜாரில் மாற்றிருக்கேங்க. இது எப்படி அரைக்கணும்னா ரவையோட கொஞ்சம் கூட பெருசாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ ஊற வச்சு நான் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துருக்கேங்க. நம்ம பொடி பண்ணுற மாதிரி பாருங்கள், எவ்வளோ தெரியாக இருக்குது பாருங்கள். ரவையோட கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும். இதுதான் அதோட ஸ்டேஜு. இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. நான் அரைக்க சொன்னேன், நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இது தண்ணி விட்டு தான் கலந்துருக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. மாவு நம்ம அதில் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். அதுக்காக நம்ம ஒரு பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி விடணுங்க. நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவை நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க. நான் மாவு போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இது எதுக்குன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ மாவு இதில் சேர்த்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. கொதிக்கிற தண்ணியில் மாவு விட்டு கலந்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லாட்டி மாவு அப்படியே கட்டை பிடிச்சிரும். இதுக்கு தேங்காய்க்கு அளவெல்லாம் கிடையாதுங்க. எவ்வளோ வேணால் தேங்காய் போகிற அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் அப்படியே நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம அதையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேங்காயெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். மாறு நல்லா ரெடி ஆகிட்டு வந்துச்சு. இது 2 மினிட்ஸ் அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாங்க. அதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணி கையெல்லாம் தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆறின பிறகு நம்ம பால் பிடிச்சி ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ லைட்டாக கையில் க்ரீஸ் பண்ணி சின்ன பாலாக நம்ம பால் பண்ணி வைக்கலாங்க. ஸ்டீமரோ இட்லி பாத்திரமோ எடுத்துக்கோங்க. நான் இட்லி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதையும் நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே இந்த மாவு ஃபுல்லாக நம்ம பால்ஸாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பால்ஸை உள்ளே இறக்கி ஸ்டீமில் ஒரு 10 to 12 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்மளோட கடம்புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டுங்க. அப்புறம் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கூர்க் ஸ்டைல் கடம்புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் கூர்க் போனப்போ சிக்கன் கிரேவியோட நாங்கள் கடம்புட்டு டேஸ்ட் பண்ணோம். சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.